இன்றைய சூழ்நிலையில் படிக்கிறது அப்படிங்கிறது வந்து பொருளாதாரம் சார்ந்ததாக மாறி போயிருக்கு. நல்ல கல்லூரிகளில் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கட்டணம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ஃபீஸ் கட்ட முடியாதனால நிறைய மாணவர்கள் வந்து படிப்பை தொடர முடியாத சூழலில் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையை போக்குறதுக்காக சென்னை பல்கலைக்கழகம் 2010-11 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இலவச எஜுகேஷன் தர்றதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்கீம் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அமலில் இருக்குது. ஒவ்வொரு கல்லூரிக்கும் 3 இடங்கள் குறைஞ்சபட்சம் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 இடங்களில் சேர்றதுக்கு யார் யாரெல்லாம் தகுதியானவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், ஆதரவற்றவர்கள், முதல் தலைமுறை பட்டதாரிகள், 3ஆம் பாலினத்தவர், இவங்க எல்லாருமே வந்து எலிஜிபிள் ஆகிறாங்க யூஜியில் ஜாயின் பண்ணுறதுக்கு. மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு கீழே வரக்கூடிய அஃபிலியேட்டட் காலேஜஸ், அதாவது எய்டடாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, இந்த கல்லூரிகளில் இவங்க படிக்க முடியும். இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, +2 பாஸ் பண்ணியிருக்கணும். அதுவும் ஒரே அட்டம்ப்டில். நீங்கள் ரெண்டாவது அட்டெம்ப்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ண முடியாது. +1 பாஸ் பண்ணியிருக்கணும் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். சரி, எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, +2 ரிசல்ட்ஸ் வந்ததுலேருந்து 15 நாளைக்குள்ளே அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும். என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, +1 +2 மார்க் ஷீட் கம்பல்சரி. +1 வந்து தமிழ்நாடாக இருந்ததுன்னா கம்பல்சரி இது பண்ணணும். ரெண்டாவது சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட், இதுவும் கம்பல்சரி. மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட். இது ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணணும். அடுத்து பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி, அதாவது உடல் ஊனமுற்றவர்கள் வந்து அதற்கான சர்டிஃபிகேட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். ஆதரவற்றோர் அல்லது தாய் தந்தை இழந்தவங்க அதற்கான சர்டிஃபிகேட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணால் தான் நீங்கள் வந்து இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு சீட் கிடைக்கும். ஸோ ஒரு காலேஜுக்கு 3 சீட்டுன்னு சொன்னோம். காலேஜில் சீட் வந்து எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் இந்த சீட்டோட எண்ணிக்கையும் அதிகமாகலாம். இந்த 3 சீட்டை 3 பிரிவின் கீழே பிரித்து கொடுக்குறாங்க. கம்பல்சரி 3 சீட் ஒவ்வொரு கல்லூரிகளுக்கும் உண்டு. இந்த 3 பிரிவுலையும் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் முக்கிய பாடங்களோட மதிப்பெண்கள் வந்து அதிகமாக எடுத்துருக்கணும். தமிழ், இங்கிலீஷ் தவிர மேஜர் சப்ஜெக்டில் வந்து நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் எடுத்துருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இடம் கிடைக்கும். ஸோ பிரிவு 1 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோரை இழந்தவர்கள் அல்லது ஆதரவற்றவர்கள், இவங்க வந்து செலக்ட் ஆகிறாங்க. பிரிவு 2 ஃபஸ்ட் கிராஜுவேட், முதல் தலைமுறை பட்டதாரிகள், பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி, உடல் ஊனத்தினால் பாதிக்கப்பட்டவங்க, 3ஆம் பாலினத்தவர், இந்த 3 கேட்டகரியும் பிரிவு 2 வர்றாங்க. பிரிவு 3 வந்து மெரிட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறாங்க. 80% மேலே மெரிட் வச்சுருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த பிரிவு 3 சீட் தர்றாங்க. ஸோ சென்னை பல்கலைக்கழகத்தின் கீழே வரக்கூடிய கல்லூரிகள் எங்கெங்கே இருக்கோ அங்கே எல்லாமே சேர்றதுக்கு உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாணவர்களுக்கு வந்து இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள். அவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குவாங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.